Hi students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வெக்டாரோட அடிஷன் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு வெக்டார்ஸ்குள்ளே உள்ள அந்த டிஃபரன்ஸ் ஓகேங்களா, எப்படி நம்ம மைனஸ் பண்ணலாம் அதுதான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ வெக்டாருக்கு மேக்னிடியூட் இருக்குது, டைரெக்ஷன் இருக்குது, கரெக்டாக உங்களுக்கே தெரியும். வெக்டார் பொறுத்த வரைக்கும் மேக்னிடியூடும் இருக்குது, டைரெக்ஷனும் இருக்குது. அதனால் ஓகேங்களா, வெக்டாரை நம்மளால் ஆர்டினரி அல்ஜிப்ராவை அப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண முடியாது, மைனஸ் பண்ண முடியாது ஓகேவா. ஏன்னா வெக்டாருக்கு டைரெக்ஷனும் இருக்குது, மேக்னிடியூடும் இருக்குது. ஜஸ்ட் நம்பர் மட்டும் இருந்தால் நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக மைனஸ் பண்ணிடலாம். இங்கே டைரெக்ஷனும் கூட சேர்ந்து இருக்குது. அதனால் நம்மளால் ஆர்டினரி அல்ஜிப்ராவை அப்ளை பண்ணி ஓகேங்களா மைனஸ் பண்ண முடியாது ஓகேவா. அப்போ எப்படி நம்ம மைனஸ் பண்ணணும், ஓகே எப்படி சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒன்று ஜாமெட்ரிக்கலாக மைனஸ் பண்ணணும், இல்லை அனலிட்டிக்கலாக மைனஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜாமெட்ரிக்கலாக எப்படி மைனஸ் பண்ணலாம் ஓகேங்களா, ஜாமெட்ரிக்கலாக எப்படி சப்ட்ராக்ட் பண்ணலாம் அதை தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் நம்ம அடிஷனில் பார்த்தோம், இது ஏ வெக்டார், இது பி வெக்டார் ஓகேங்களா. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வருது ரிசல்டன்ட் வெக்டார். அதுதான் இந்த ட்ரையாங்கிளோட தேர்டு சைடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன் ஞாபகம் இருக்கா? ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷனில் இது ஏ வெக்டார், இது பி வெக்டார், இதை ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்ம வரக்கூடிய ரிசல்டன்ட் வெக்டார் அந்த ட்ரையாங்கிளோட மூணாவது சைடில் வரும் அப்படின்னு பார்த்தோம் ஓகேவா. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சின்னதாக மாடிஃபை பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னா, எஸ் ஓகேவா. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண அப்படின்னாக்கா, அந்த ட்ரையாங்கிளை ஒரு பேரலோகிராமாக மாற்றிட்டேன் ஓகேங்களா. நமக்கு கிடைச்ச அந்த ட்ரையாங்கிளை என்ன பண்ணிட்டேன், பேரலோகிராமாக மாற்றிட்டேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும், பேரலோகிராமில் ஆப்போசிட் சைட்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவல் ஓகேங்களா. ஆப்போசிட் சைட்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவல். அப்போ இந்த பக்கம் ஏ அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக நேராக இருக்கிறது அந்த பக்கம் ஏ, இந்த பக்கம் பி அப்படின்னா அதுக்கு நேராக அந்த பக்கம் இருக்கிறது என்னவா இருக்கும், பியாக இருக்கும். ஓகே, இதை அப்படியே ஒரு பேரலோகிராமாக கன்சிடர் பண்ணுங்கள், ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே ரைட். இப்போ இங்கே பாருங்களேன், இது ஏ, அப்போ இதுக்கு நேராக மேலே வருது என்னவா இருக்கும், ஏ வெக்டார். இது பி வெக்டார்னா இதுக்கு நேராக இந்த பக்கம் வருது பி வெக்டார். அப்போ இந்த ட்ரையாங்கிளை என்னவா மாற்றிட்டோம், பேரலோகிராமாக மாற்றிட்டோம் ஓகேவா. ஏவையும் பியையும் ஆட் பண்ணோம்னா ரிசல்டன்ட் அந்த பேரலோகிராமோட டயகனல் வழியாக ஆக்ட் ஆகுது, கரெக்ட் தானே. ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அந்த தேர்ட் சைட், அதுவே நம்ம பேரலோகிராம் வந்துட்டோம் அப்படின்னாக்கா அதோட டயகனல் வழியாக ஆக்ட் ஆகுது. அப்போ ஏவையும் பியையும் ஆட் பண்ணோம்னா அதோட ரிசல்டன்ட் அந்த பேரலோகிராமுக்கு டயகனல் வழியாக ஆக்ட் ஆகுது. ஆனால் நம்ம பார்க்குற டாபிக் அடிஷன் கிடையாது, சப்ட்ராக்ஷன். அப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஓகே ஃபார் டூ நான் ஜீரோ வெக்டார்ஸ் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் விச் ஆர் இன்க்ளைன் டு ஈச் அதர் at an angle theta, the difference a vector minus b vector is obtained as follows. ஓகேவா, நமக்கு இங்கே டிஃபரன்ஸ் தான் வேணும். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலை, ஆட் பண்ணலை, சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம் ஓகேவா. இப்போ இது ஏ, இது பி, இந்த ஏவையும் பியையும் ஆட் பண்ணோம்னா ஏ ப்ளஸ் பி, அது இந்த டயகனல் வழியாக ஆக்ட் ஆகுது ஓகேவா. கொஞ்சம் டெப்த்தாக கவனிக்கணும். இது ஏ, இது பி, இந்த ஏவையும் பியையும் ஆட் பண்ணோம்னா அதோட ரிசல்டன்ட் இந்த டயகனல் வழியாக ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பிக்கு எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த்து அப்படியே ஆப்போசிட்டில் வரையணும் ஓகேவா. இங்கே பி எவ்வளோ இருக்கோ 2 சென்டிமீட்டர்னா அப்படியே இங்கே 2 சென்டிமீட்டர் ஓகேவா. அப்போ அது பேர் என்ன அப்படின்னா மைனஸ் பி வெக்டார் ஓகே. அது என்னவா இருக்கும், மைனஸ் பி வெக்டார் ஓகேங்களா. லெஃப்ட் சைடில் போச்சுன்னா எக்ஸ் ஆக்சிஸ், அப்போ ரைட் சைடில் போச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸில் நீ படிச்சிருப்பீங்களா கிராஃபில், மேலே போச்சுன்னா ஒய், கீழே போச்சுன்னா மைனஸ் ஒய் ஆக்சிஸ், ரைட் சைடில் போச்சுன்னா எக்ஸ், லெஃப்ட்டில் போச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ். அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா இது பி வெக்டார், அதுக்கு நேரம் ஆப்போசிட்டில் கீழே இருக்கிறது மைனஸ் பி வெக்டார். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏ வெக்டாரையும் மைனஸ் பி வெக்டாரையும் ஆட் பண்ண போகிறோம், புரிஞ்சுக்கணும். ஏ வெக்டாரையும் மைனஸ் பி வெக்டாரையும் ஆட் பண்ண போகிறோம். நமக்கு தெரியும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ரிசல்டன்ட்டு அந்த பேரலோகிராமுக்கு டயகனல் வழியாக ஆக்ட் ஆகும், அந்த பேரலோகிராமுக்கு
டயகனல் வழியாக ஆக்ட் ஆகும். ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இங்கே பாருங்கள், ஏ வெக்டாரையும் மைனஸ் பி வெக்டாரையும் ஆட் பண்ண போகிறேன். ப்ளஸ் இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். ஓகேவா? அப்போ ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் நமக்கு கிடச்சிடும். ஓகேவா? ஏலேருந்து பியை டைரெக்டாக மைனஸ் பண்ணல. ஓகேங்களா? பியை மைனஸ் பியை மாற்றி ஏ கூட ஆட் பண்ணுறோம். அப்போ ஏ வெக்டாரையும் மைனஸ் பி வெக்டாரையும் நம்ம ஆட் பண்ணால் போதும். அப்போ ஆட் பண்ணோம்னா அந்த ரிசல்டண்ட்டு இந்த பேரலோகிராமுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேரலோகிராமுக்கு டயகனல் வழியாக ஆக்ட் ஆகும். அப்போ அது என்னென்னா ரிசல்டன் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார். ஓகே, அடுத்து உங்களுக்கு தெரியும் ஏவுக்கும் பிக்கும் உள்ள ஆங்கிள் தீட்டா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, இன்க்ளைன்ட் டு ஈச் அதர் அட் அன் ஆங்கிள் தீட்டா. ஓகேவா? அப்போ ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் தீட்டா. அடுத்து நம்ம ட்ரையாங்குலர் லாலியே படிச்சிருக்கோம். ஏ வெக்டாருக்கும் ரிசல்டன் வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் ஆல்ஃபா அப்படின்னு படிச்சிருப்போமா? ஏ வெக்டாருக்கும் ரிசல்டன் வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் ஆல்ஃபா. இந்த இடத்துல ரெண்டு ரிசல்டன் இருக்குது. ஒன்று வந்து ஏ ப்ளஸ் பி, இன்னொன்று ஏ ப்ளஸ் மைனஸ் பி. ஓகேவா? அப்போ இங்கே ரெண்டு ரிசல்டன் இருக்குது. அப்போது ஏ வெக்டாருக்கும் மேலே உள்ள ரிசல்டனுக்கும் உள்ள ஆங்கிள் ஆல்ஃபா 1, ஏ வெக்டாருக்கும் கீழே உள்ள ரிசல்டனுக்கும் உள்ள ஆங்கிள் ஆல்ஃபா 2. ஓகேவா? மேலே பொறுத்த வரைக்கும் ஏவையும் பியையும் ஆட் பண்ணுறாங்க, கீழே ஏவையும் மைனஸ் பியையும் ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா கீழே இருக்கிறது தான் தேவை, நம்ம மேலே இருக்கிறத கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஓகேவா? அப்போ நமக்கு ஆல்ஃபா 2 வேணும். நம்ம ஆல்ஃபா 2 கண்டுபிடிச்சோம்னா அதுதான் டைரக்ஷன். ஆர் வெக்டார் கண்டுபிடிச்சோம்னா அதுதான் மேக்னிடியூட். உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் 180 டிகிரி. ஓகேவா? இந்த ஸ்ட்ரெயிட் லைன் 180 டிகிரி. அப்போது இந்த 180 டிகிரியில் இந்த தீட்டாவை லெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ரிமைனிங் ஆங்கிள் கிடச்சிடும். அதுதான் 180 மைனஸ் தீட்டா. ஓகேவா? இது ஸ்ட்ரெயிட் லைன் 180 டிகிரி. ஓகேவா? இந்த ஆங்கிள் தீட்டா. அப்போ நமக்கு இந்த க்ரீன் கலர் வேணும் அப்படின்னா 180லேருந்து தீட்டாவை லெஸ் பண்ணால் போதும், நமக்கு இந்த க்ரீன் கலர் ஆங்கிள் கிடச்சிடும். அதுதான் 180 மைனஸ் தீட்டா. இப்போ இந்த 180 மைனஸ் தீட்டா என்ன அப்படின்னா ஏ வெக்டாருக்கும் மைனஸ் பி வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள். புரிஞ்சுக்கணும். ஓகேவா? 180 மைனஸ் தீட்டா என்னன்னா ஏ வெக்டாருக்கும் மைனஸ் பி வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள். அப்போ நம்ம இந்த ஏவையும் இந்த மைனஸ் பியையும் தான் ஆட் பண்ண போகிறோம். அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஆங்கிள் 180 மைனஸ் தீட்டா. ஓகேவா? சரிம்மா, நெக்ஸ்ட் பாருங்கள், மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன் வெக்டார். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷனில் நம்ம மேக்னிடியூடுக்கான ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா. கரெக்டா? மேலே இந்த கார்னரில் பாருங்கள், ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா. இது வந்து அடிஷன் அப்போது. ஓகேவா? அதாவது ஏவையும் பியையும் ஆட் பண்ணோம். பட் நம்ம என்ன பண்ணுறோம், ஏவையும் மைனஸ் பியையும் ஆட் பண்ணுறோம். அப்போது மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் இப்படியும் எழுதலாம், இல்லை ஆர் வெக்டார்னு எழுதலாம். நம்ம சொன்னோம் சரியா? ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான். அப்போ மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டான்னு இருக்க மேலே. இங்கே அந்த தீட்டா என்ன அப்படின்னா நம்ம யாரை ஆட் பண்ணுறோமோ அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஆங்கிள். ஓகேவா? இந்த தீட்டானா என்ன, நம்ம யாரை ஆட் பண்ணுறோமோ அவங்க ரெண்டு பேருக்குமே உள்ள ஆங்கிள். அப்போ இங்கே பாருங்கள், நம்ம ஏ வெக்டாரையும் மைனஸ் பி வெக்டாரையும் தான் ஆட் பண்ணுறோம். அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஆங்கிள் 180 மைனஸ் தீட்டா. அப்போ இங்கே மேலே காஸ் தீட்டாக்கு பதில் என்ன வரும், காஸ் 180 மைனஸ் தீட்டா. ஓகேவா? காஸ் 180 மைனஸ் தீட்டா நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. காஸ் 180 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் தீட்டா. இந்த மைனஸ் காஸ் தீட்டா கொண்டு போயிட்டு மேலே சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். அப்போது மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் 2ab மைனஸ் காஸ் தீட்டான்னு வரும். அந்த மைனஸை முன்னே கொண்டு வந்துட்டோம்னாக்கா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் தீட்டா. இந்த லாஸ்ட் ஈக்குவேஷன் கிடச்சிடும். இதுதான் மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன் வெக்டார். எப்போ ஏ வெக்டாரையும் மைனஸ் பி வெக்டாரையும் ஆட் பண்ணோம்னா. ஓகேவா? அடுத்து டைரக்ஷன் பார்க்குறோம். டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன் வெக்டார். டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஏ வெக்டாருக்கும் நம்ம கீழே ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஏ வெக்டாரையும் மைனஸ் பி வெக்டாரையும் ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ரிசல்டனுக்கும் உள்ள ஆங்கிள். ஓகேவா? இப்போ இந்த ஏ வெக்டாருக்கும் இந்த ரிசல்டன் வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் ஆல்ஃபா 2. அப்போ நமக்கு ஆல்ஃபா 2 தான் வேணும். சரியா? இருந்தாலும் நம்ம ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷனில் டைரக்ஷனுக்கு ஃபார்முலா கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்.
ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் பி சைன் தீட்டா டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா. எங்கெல்லாம் தீட்டான்னு இருக்கோ அங்கெல்லாம் என்னென்னு வரணும், 180 மைனஸ் தீட்டான்னு வரணும். ஏன், நம்ம ஏ வெக்டாரையும் மைனஸ் பி வெக்டாரையும் ஆட் பண்ணுறோம். ஏ வெக்டாருக்கும் மைனஸ் பி வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் 180 மைனஸ் தீட்டா. அப்போது இந்த ஈக்குவேஷனில் எங்கெல்லாம் தீட்டா இருக்கோ அங்கெல்லாம் 180 மைனஸ் தீட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஓகேவா? அதுமாதிரி ஆல்ஃபாக்கு பதில் ஆல்ஃபா 2வை சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். tan ஆல்ஃபா 2 இஸ் ஈக்குவல் டு பி சைன் 180 மைனஸ் தீட்டா டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி காஸ் 180 மைனஸ் தீட்டா. சைன் 180 மைனஸ் தீட்டா பொறுத்த வரைக்கும் சைன் தீட்டா. ஓகேவா? அது ஃபார்முலா 10th படிச்சிருப்பீங்க. சைன் 180 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா. காஸ் 180 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் தீட்டா. ஓகேங்களா? அப்போ சைனை பொறுத்த வரைக்கும் ப்ளஸில் வரும், காசை பொறுத்த வரைக்கும் மைனஸில் வரும். அப்போ tan ஆல்ஃபா 2 இஸ் ஈக்குவல் டு பி சைன் தீட்டா டிவைடட் பை ஏ மைனஸ் பி காஸ் தீட்டா. அந்த tan இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னாக்கா இன்வெர்ஸ் ஆகிடும். அப்போ ஆல்ஃபா 2 இஸ் ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் ஆஃப் பி சைன் தீட்டா டிவைடட் பை ஏ மைனஸ் பி காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். இதுதான் டைரக்ஷன். ஓகேவா? ஸோ அப்போ அடிஷனில் இந்த இடத்துல ப்ளஸ் வரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். நீங்கள் இப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டு வெக்டர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா வரும். அதுவே சப்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸுக்கு பதில் மைனஸ் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் மேலே பி சைன் தீட்டா வரும், கீழே ஏ மைனஸ் பி காஸ் தீட்டா அப்படின்னு வரும். சப்ட்ராக்ட் பண்ணும்பொழுது ஆட் பண்ணும்பொழுது ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ அப்போது ஆட் பண்ணும்பொழுது காஸ் தீட்டா ப்ளஸ்லேயும், சப்ட்ராக்ட் பண்ணும்பொழுது காஸ் தீட்டா மைனஸ்லேயும் வரும். இப்படி வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. இதுதான் சப்ட்ராக்ஷன் ஆஃப் டூ வெக்டார்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸில் உங்களுக்கு டவுட் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.